பென்ட்ரைவை லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. சவுண்டு மட்டும் வந்திருக்கும், ஷோ ஆகிருக்காது. என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ வந்துருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லைன்னு சொல்லி தெரியாது. பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் ஒர்க்காக போச்சு, அப்புறம் எப்படி ரெடி ஆச்சு, என்ன மாதிரி ப்ராப்ளத்தினால இருக்கலாம்னு சொல்லி ஒரு கதையாக வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து புரியும். ஏன்னா எடுத்தோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரியாது. அண்ட் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும். என்கிட்ட இருக்க ஒரு பென்ட்ரைவ் எடுத்து பிசியில் வந்து ப்ளக்இன் பண்ணேன். சவுண்டு மட்டும் வந்துச்சு, ட்ரைவ் வந்து காட்டல. என்ன ப்ராப்ளம்னு தெரில. இன்னொரு போர்ட் இருந்துச்சு, அதுலேயும் வந்து மாற்றி ப்ளக்இன் பண்ணேன். அதுலேயும் சேம் சவுண்டு வந்துச்சு. மறுபடியும் இன்னொரு போர்ட்டில் ப்ளக்இன் பண்ணேன், அதே சவுண்டு தான் வந்துச்சு. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி பென்ட்ரைவ் ப்ளக்இன் பண்ணேன், சவுண்டு மட்டும் வருது, ஆனால் ட்ரைவ் வந்து ஷோ ஆக மாட்டேது அப்படின்னு சொன்னதுக்கு அவன் மாற்றி போர்ட்டில் வந்து ப்ளக்இன் பண்ணுறான் அப்படின்னு சொன்னான். ஸோ நான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு பார்த்தேன்டா, எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு சொன்னேன். அவன் பென்ட்ரைவ் வாங்கினியா, சரி சர்வீஸ் வாரண்ட்டி இருக்கும், கிளைம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டான். சரி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வச்சுட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி தெரியல. நான் வந்து யோசிச்சுட்டே இருந்துட்டு நம்ம அந்த கீழே ஆக்சஸ் சென்டரில் இந்த பென்ட்ரைவ் ப்ளக்இன் போகும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு என்னென்ன டிவைஸ் எல்லாமே கனெக்டாக இருக்கும், அந்த பிரிண்டர் டிவைசஸ் எல்லாமே பார்த்தீங்களா, அந்த செட்டிங்ஸில் போயிட்டு எதெல்லாம் கனெக்டாக இருக்கா, ஒருவேளை நம்ம பென்ட்ரைவ் கனெக்ட் ஆகிட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். இருந்துச்சு, சாண்டிஸ்க் பென்ட்ரைவோட நேம் வந்து ஷோ ஆச்சு. நான் வந்து ரிஜெக்ட் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ பென்ட்ரைவ் ப்ளக்இன் ஆகிருக்கு, சிஸ்டமில் இருக்குது, பட் ட்ரைவ் வந்து ஷோ ஆகலை. என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நிறைய வீடியோ வந்து பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன், ஒர்க் பண்ணி பார்க்குறேன், பட் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் ஒர்க் ஆச்சு. எப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் எதனால் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிடுறேன். க்ரோம் OS Flex வந்து என்னோட பழைய லேப்டாப் வந்து சேஞ்ச் பண்ணேன். நம்ம சேனல் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவ் வந்து நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணல, அப்படியே தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எதுவுமே நான் வந்து பண்ண கிடையாது. இப்போ பென்ட்ரைவ் ப்ளக்இன் பண்ணும்போது சவுண்டு மட்டும் வந்துச்சு, ஒர்க் ஆகலை. ஒருவேளை அந்த காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோணுது எனக்கு. பட் அதுதான் வந்து காரணமாக சொல்லி தெரியல. அந்த காரணமாக கூட இருக்கலாம், வேறு ஏதாவது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, மேபி உங்களில் யாராவது அந்த OS ட்ரை பண்ணிட்டு பென்ட்ரைவ் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி இந்த க்ரோம் OS Flex எல்லாம் நான் யூஸ் பண்ணல, இந்த பென்ட்ரைவ் எனக்கு ட்ரைவ் ஷோ ஆகலைன்னா இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன மெத்தட்னா, உங்களோட மை கம்ப்யூட்டர் அந்த ஐக்கான ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கீழே டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஹார்ட் ட்ரைவ், என்னென்ன டிஸ்க் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதில் என்னோட சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் வந்து ஷோ ஆச்சு. ஷோ ஆகுதுரா அப்பாடான்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. அப்படி தான் பார்க்கும்போது, நல்லா உத்து பார்க்கும்போது அன்அலோகேட்டட்னு சொல்லி வந்து ஷோ ஆயிருக்கு. இந்த அன்அலோகேட்டட் எரர் எதனால் ஆச்சுன்னு சொல்லி வந்து தெரியல. இன்னொரு காரணத்தாலையும் ஆயிருக்கலாம். என்ன நான் வந்து சொல்கிறேன், பார்ட்டிஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற வீடியோக்காக நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்போ ட்ரை பண்ணும்போது நம்மளோட சிஸ்டத்தில் இருக்க ஹார்ட் டிஸ்க் வந்து 50 GB பிரிக்கும்போது ஜி ட்ரைவில் வந்து அலோகேட் ஆச்சு. இந்த பென்ட்ரைவும் நம்ம எப்போ போல ப்ளக் பண்ணும்போது ஜி ட்ரைவில் இருந்துச்சு. மேபி அந்த ஜி ட்ரைவ்னால் இது ஒர்க் ஆகலையோ அப்படின்னு சொல்லியும் தோணுது. இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ இப்போ மெயின் இதுக்கு வரோம். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் அன்அலோகேட்டட் இருக்குது, ஆனால் 22 GB தான் இருக்குது. பக்கத்தில் 64 MB இருக்குது, 6 GB இருக்குது, மற்ற எல்லாமே ஷோ ஆகிட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணோன்னே எல்லாமே அன்அலோகேட் ஆகும். மொத்தத்தையும் வந்து டெலிட் பண்ணுங்கள். அப்போ எல்லாமே டெலிட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போது ரைட் கிளிக் பண்ணுங்கள், அந்த நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்து நெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆயிரும். அலோகேட்டாக இருக்கிறத நம்ம அலோகேட் பண்ணுற ஒரு ட்ரைவ், அதில் நீங்கள் ஜி ட்ரைவ் கொடுக்குறீங்களா, அதில் நீங்கள் ஜி ட்ரைவ் கொடுக்குறீங்களா, என்ன மாதிரி லெட்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச லெட்டர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அலோகேட்டடாக இருந்துச்சு, இப்போ நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம், அதுக்குன்னு ஒரு லெட்டர் கொடுத்ததுனால ஸோ அது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்னோட பென்ட்ரைவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகுது. 28 GB 29 GB மொத்தம் 32 GB, அந்த 2 GB எங்கே போச்சு அது வந்து நமக்கு வந்து தெரியலை. பட் ஒர்க் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால் வந்து சால்வ் பண்ணிட்டோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இந்த டிஸ்க் அலோகேட்டட் அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை, அந்த ஜிபி எல்லாமே ஷோ ஆகுது. பட் இருந்தாலும் ட்ரைவ் எனக்கு காட்டலைங்கிற பட்சத்தில் நீங்கள் அது ஏதாவது எரர்னா வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு எரர் வருது, அதுக்காக வீடியோ மேக் பண்ணுறது நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா அந்த எரர் வந்தால் தான் அதுக்காக நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். எரர் வராமல் அதுக்காக வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, நான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும் அதுக்கான சொல்யூஷன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. பென்ட்ரைவ் நீங்கள் ப்ளக்இன் பாருங்கள், ஷோ ஆச்சுன்னா இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போய் பென்ட்ரைவ் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இருந்துச்சுன்னா அலோகேட்டாக இருக்கான்னு பாருங்கள். அலோகேட்டட் இல்லாட்டி அன்அலோகேட்டடாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட் வந்து நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கான பதில் வந்து கொடுக்குறேன். அண்ட் வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நல்லபடியாக உங்களை சந்திக்கிறேன்.